தனக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் தொடர்ச்சியாக கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டிருப்பதாக சென்னை திருவிக நகர் தனித் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் புகார் அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவினர் தோல்வி பயத்தில் திருவிக நகர் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் கலவரத்தை தூண்ட திட்டமிட்டுள்ளதாகவும் ஆளுங்கட்சி அமைச்சர் ஒருவர் தனக்கு தொடர் மிரட்டல்களை விடுத்து வருவதாகவும் சாடினார். நாட்களாகவே நான் என்னுடைய தொகுதியில் பிரச்சாரம் பண்ணும்போது ஆளும் கட்சி அமைச்சர் எனக்கு தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது எதுக்காக இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போதெல்லாம் என்னை இடையூறு பண்ணிக்கிட்டே வராரு. அதே மாதிரி ஆளும் கட்சி அமைச்சர் வெளி மாநிலத்திலும் மாவட்டத்திலும் மக்களை வர வச்சு பூத்தில் உட்கார வைக்கிறாரு. எதுக்காக இப்படி பண்ணுறாருன்னா, நாளைக்கு எலெக்ஷனில் ஒவ்வொரு பூத்துலேயும் பிரச்சனை உண்டாக்குறதுக்காக மக்களையும் வெளி மாநிலத்திலையும் வர வச்சு வைக்கிறாரு. இது எதனால் பண்ணுறாரு எனக்கு தெரியல. எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது. கண்டிப்பாக நான் மக்களை நம்புகிறேன். மக்கள் ஏமாற்ற மாட்டாங்க. மக்களை நம்பி நான் இருக்கிறேன். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே போலி விதை விற்பனையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். கூடலையாற்றூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சரவணன் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் கடையில் 5000 ரூபாய் மதிப்பிலான சோளம் விதைகளை வாங்கி தனது நிலத்தில் பயிரிட்டுள்ளார். விதைக்கப்பட்டு 20 நாட்களை கடந்தும் ஒரு சில விதைகள் மட்டுமே முளைத்ததால் மனவேதனை அடைந்த சரவணன் தனது வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார்.